ஆபிரகாமை பார்த்து பிரமிச்சு போனது லோத்து கூட கிடையாது, கூட தெரியாது. ஆனா சோதோமின் ராஜாவுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, நம்மளால முடியாததை ஆபிரகாம் சாதிக்கிறார்னா ஆபிரகாமோடு இருக்கிறவர் பெரியவர். நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்கிற அநேகர் வந்து சொல்லுவான், உங்களுக்கு கொடுக்க தேவன் பெரியவர், உங்களை கொண்டு செய்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறத லோத்துக்களுக்கு புரியாது, ரோட்டில் போகிறவனுக்கு புரியும். யாருக்கு புரியும்? ரோட்டில் போகிறவனுக்கு புரியும், வெளியில் இருக்கிறவனுக்கு புரியும். சோதோமின் ராஜாவுக்கு புரியும். யாருக்கு புரியும்? இது எப்படிரா, இது எப்படிரா, இது எப்படிரா? அவன் கேட்குறான். நேராக வந்து ஆபிரகாம் கிட்ட, ஐயா உங்கள் வல்லமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நான் அதனால் சோதோமில் இருந்து எங்களோட பணம், எங்களோட சொத்து, நாங்கள் இழந்த எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாடு கிடைச்சதே போதும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. அப்பாடா, சோத்திரப்பா, சோத்திரம். இந்த தங்கத்தை, இந்த வெள்ளியை, இதெல்லாம் உங்களுக்கு காலில் போட்டேன். அல்லேலூயா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து போட்டிருக்காரு, எல்லாம் என் காலில் கொண்டு வந்து போட்டாரு பாரு, எல்லாம் எனக்கு தந்துட்டாரு பாரு. அப்படியா சொன்னா கையை மேலே தூக்கிட்டு செருப்பு, நம்ம பாஷையில் சொன்னா செருப்பு வாறு கூட இங்கே இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் சோதோமோட செருப்பு வார் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்திருக்குமோ. செருப்பு வாறு கூட இங்கே வச்சிடாத, உன் பொருளை எடுத்துட்டு காலி பண்ணி ஒழுங்க மரியாதை போய் சேர்ந்துரு. சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதிச்சார்னு எவனும் சொல்லக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படியே ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டி கத்தரை நல்லா துதிங்க, நல்லா கத்தரை துதிங்க. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், உலகத்துக்கு நோ சொல்லி பாருங்க, அன்று இரவு கத்தர் வருவார். நான் அந்த முதல் 2 பாயிண்டை விட இந்த 3வது பாயிண்ட் தான். ஏன்னா கண்ணு முன்னாடி காலில் வந்து போட்டுட்டு லோத்து போயிட்டார். பாய் சொல்லிட்டு, பாய் கூட சொல்லலை, காயும் இல்லை பாயும் இல்லை. லோத்தை காப்பாற்றி விட்டதுக்கு ஒரு தேங்க்ஸும் இல்லை. பரவாயில்ல, நமக்கு அவர் கேடகமாக இருப்பார், நமக்கு அவர் துருகமாக இருப்பார். நமக்கு பாயும் வேணாம், காயும் வேணாம், நல்லா இருந்தால் போதும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தா தாங்க நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்னங்க சந்தோஷமா இருக்கு? இப்போ விசுவாசிங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் அவங்க விசுவாசத்தில் பலப்படணுமே. சொல்லுங்க பிரியமானவர்களே, நமக்கு அது ஒரு வேதனை தானே, நமக்கு அது ஒரு வழி தானே, நமக்கு அது ஒரு கஷ்டம் தானே. மொத்தமா ஏன்னா ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 4 ராஜாவை ஜெயிச்சிருக்கேன். எதாரும் ஜெயிச்சிருக்கேன்? 4 ராஜாவை ஜெயிச்சிருக்கேன், போதும் போதும்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த சொத்தை அள்ளிட்டு வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கு. நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்தில் சம்பாதிச்சதே போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இனி நீ எதுக்கு என்கிட்ட கொண்டு வர? அதனால தான் சொல்றேன், எப்ப அவன் தரணும் இவன் தரணும்னு சொல்றீங்களோ ஆண்டவர் போயிடுவார். ஹே நீ ஒரு 100 ரூபா கொடுறா, ஹே நீ ஒரு 500 ரூபா கொடுறா, ஹே நீ ஒரு 50,000 கொடுறா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமா இருக்கிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், எத்தனையோ பாஸ்டர் சொல்லுவாங்க, என் மகனுக்கு கல்யாணம் ஆனதுனால எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். நான் சொன்னேன், கொண்டு வராதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கொண்டு வராதீர்கள். ஏன்னா ஒரு பாஸ்டர் ஒரு 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 குடும்பம் இங்கே வந்துச்சு. ஒரு தடவை பைக் வாங்கி கேட்டாரு, கொடுத்தோம். அடுத்த அப்புறம் வீடு கட்டணும்னு சொல்றாரு, கொடுத்தோம். இனி நாங்கள் என்னத்தை கொடுப்போம்? நான் சொல்றேன், கொடுக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. நானும் என் உயிர் இருக்கிற வரை எனக்காக கேட்க மாட்டேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் இந்த கையை மேலே உயர்த்திடணும். அல்லேலூயா. உங்ககிட்ட சரட்டையும் வேணாம். சரட்டைனா தெரியுமா என்ன? என்னது? பெல்ட்டா? அந்த தம்பிங்க கொட்டாச்சின்னு சொல்றாங்க. பாதரட்சையின் வாறு, செருப்பு வாறு
என்ன எதுவுமே வேணாம் சாமி, எதுவுமே வேணாம். உங்களுக்கு தெரியுமா, யாருக்கிட்டையாவது ஏதாவது வேணும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா வரும்போது துக்கத்தோடு வருவீங்க. தயவுசெய்து ஒரு வீட்டுக்கு பைபிளை தூக்கிட்டு போகும்போது ₹1 கூட வேணாம், அந்த ஆத்துமா நல்லா இருந்தால் போதும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த ஆத்துமா நல்லா இருந்தால் போதும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ண போனாராம். பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை. கடைசியில் அந்த அம்மா நேராக கிச்சனில் போய் மகள்கிட்ட சொல்லிச்சான், அந்த தூக்குச்சட்டிக்குள்ளே உங்கள் அம்மா காசு வச்சுருப்பாங்க, எடுத்து ₹100 என்ன கொடு. எப்படி நம்ம ஆட்கள் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? தூக்குச்சட்டிக்குள்ளே காசு இருக்கிற கதை முதற்கொண்டு என்ன பண்ணுது நம்ம ஆளுகளுக்கு? சிரட்டை. என்னவா? சரட்டை கூட வேண்டாம், பாதரட்ச வாறு கூட வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் காசு வேண்டாம், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் கையை மேலே தூக்குனா கர்த்தர் வருவார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு நீ கொடுக்குற சலுகை வேணாம், சீக்கிரமாக கொஞ்சம் கடினமாக்குங்க. இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், இருக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் தர்றது போதும். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்கள் தர்றது போதும் ஆண்டவரே, நீங்கள் தர்றது போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும் ஏசப்பான்னு மட்டும் உருகி பாடுறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் போதும் ஏசப்பா. அப்போ லோத்துக்களை காப்பாற்ற ஆபிரகாம் பிறந்திருக்கிறான். லோத்துக்களை காப்பாற்ற நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். காப்பாற்றும். ஒரு நாள் நமக்கு முன்னாக கர்த்தர் அவர்களை நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெற்றிகளில் ஆண்டவருக்குரியதை கொடுப்போம். எல்லாரும் சொல்லுங்க, உண்மையாக நம்ம தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் கொடுத்துருந்தா நம்ம இந்த தேசம் இன்னைக்கு எப்படி சபை இல்லாமல் இருந்திருக்குமா? சொல்லுங்க. ஆண்டவருக்கென்று சுவிசேஷ காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்குமா? இன்னைக்கு எனக்கெல்லாம் இந்த மேடையிலிருந்து கேட்குறதே பிடிக்காது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். மூணாவது, உலக மனுஷன் தர்றேன்னு சொன்னால் மைண்டில் ஏற்றாதீங்க, வேண்டாம். அவர் நமக்காக ஆபிரகாமுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஆதியாகமம் 26:11 பாருங்கள். ஆதியாகமம் 26:11 அவங்க மகனை பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் 71வது வசனம் இருக்கா தம்பி? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கும் 26ஆம் அதிகாரத்தில். 18ஆவதா 12வது வசனம் போடுங்க தம்பி. 12. ஈசாக்கை அந்த தேசத்தில் விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எல்லாரும் சொல்லுங்க, 2026வது வருஷத்தில், இன்னும் சத்தமாக சொல்லுங்க, 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, மகா பெரியவனானான். எப்படி ஆனானா? எப்படி ஆனானா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா? மகா பெரிய பலன். ஈசாக்கு எப்படி ஆனானா? மகா பெரிய. அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு எத்தனையோ கொடுத்தாரு, ஆனால் மகா பெரிய பலன் என்ன தெரியுமா? ஈசாக்கு தான். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் சம்பாரித்து வச்சுட்டு போகலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு தர்ற மகா பெரிய பலன் நம்ம சந்ததிகள் தான். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய யுத்தம் செஞ்சாலும் அது கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில்
15, 16, 17 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க. ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, 1ஆம் தரம் ஈசாக்க கையை போடாத, நீ எதுவும் செஞ்சிடாதன்னு சொன்னார். ஆனால் 2ஆம் தரம் இதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என் மகனுக்கு நான் கொடுக்க போற மிகப்பெரிய பலன் என்ன பலன்? கூப்பிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து, என்ன கொடுத்து சொல்லுங்க, என்ன கொடுத்து? ஆமாம், இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தால் ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்றேன், நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் அவனை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லா கிறிஸ்தவ நாடும் ஐரோப்பாவில் இருக்குது, எல்லா இஸ்லாமிய நாட்டுக்கும் நடுவில் ஒரு புள்ளி. என்னைக்கு வாங்கின ஆசீர்வாதம்? மோரியா மலையில் வாங்கின ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கேடகமோ. ஆமாம், நான் கேட்பேன், ஆண்டவர் எல்லாரும் இப்படி இருக்காங்களே ஆண்டவரேன்னு. சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. எங்கள் விசுவாசியெல்லாம் தூரமாக இருக்கு ஆண்டவரே. சொல்லுங்கள், சத்துருவின் வாசல்களே சுதந்திரிப்பீர்கள். நேற்று ஒரு புரோக்கரை லைனில் பிடிச்சேன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் இருந்து. அப்போ சொன்னார், ஓஎன்ஜிசி பிளாட்டு 10 லட்ச ரூபா தம்பி சென்ட் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள், சத்துருவின் வாசல்களே சொல்லுங்கள் என்ன. அப்போ சொன்னார், சார் வேணாம், 4வது தெருவில் ஒரு இடம் இருக்குது சார், சென்ட் 16 லட்சம் தான் சார் அப்படின்னு சொன்னார். சென்ட் எவ்வளவா? சொல்லுங்கள், சத்துருவின் வாசல்களே. ஏன்னா அவர் நமக்கு கேடகமோ. கால்குலேஷன் போடக்கூடாது, மகா பெரிய பலன். கால்குலேஷன்லாம் போடக்கூடாது, கால்குலேட்டரில் அடிக்கக்கூடாது. அவர் நமக்கு. அப்போ சொன்னார், சார் அப்படியே நேர் உள்ளே வந்து ரைட்டு கட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு பிளாட் இருக்குது சார். ஆமாம், 6 சென்ட் தான், 6.5 லட்சம் தான் சார் சென்ட்டு அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். அது கொஞ்சம் அப்படி இப்படி சார் அப்படின்னு சொன்னார். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அவர் கேடகம், நமக்கு அவர் மகா பெரிய பலன், நமக்கு அவர். ஆமாம், ஒரு டெம்போவில் தாங்க நாங்கள் 35-32 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி வந்தோம். ஆமாம், அந்த டெம்போ ஜாமானோட ஒரு 3 ஜாமானை எங்களை ஏற்றி மேதரோடையிலிருந்து கொண்டு வந்தாங்க. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பீர்கள். கையை நல்லா தட்டுங்களே. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இந்த நேரு நகர்லையும் மஞ்சன மாரியம்மன் தெருவுலையும் 2 சொந்தக்காரங்களை கர்த்தர் வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்காருன்னு கேட்டால், சத்துருக்களின் வாசல்களை. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ சுதந்திரிப்போமா? ஆண்டவர் அவங்க பார்க்க நம்மளை உயர்த்துவார், அவங்கள பார்க்க நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அவன் இருக்கணும் பக்கத்தில், பக்கத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வசனத்தை பாருங்கள். சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளே. எப்படி இயேசுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ, அதுக்கு முன்னாடி நம்ம ஆபிரகாமுக்குள்ளே தான் எல்லாருமே. ஏன்னா ஆபிரகாம் இல்லாமல் யாரும் இல்லை, இயேசு இல்லை. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் 3 காரியம் இருக்கணும். எனக்கு கர்த்தர் கொடுக்கும்போது சந்தோஷமாக ஆண்டவருடையதை எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். கடைசியாக இல்லை, என்னுடையதெல்லாம் எனக்கு அவர் தந்ததுனால நான் சம்பாதிச்சேன். என் சகோதரனை காப்பாற்றுறதுக்கு தான் கர்த்தர் என்னை சபையில் வச்சிருக்கார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரையும் நம்ம அப்படி தான் போராடணும். கிருபாசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்னாண்டஸ் சார், ஒரு ஜெபராஜ் சார் ஓடுவான். ஏன் தெரியுமா? அவங்களாம் நல்லா இருந்தாங்க. ஆமாம், வாழ்க்கை நேரம் காலம். ஒரு வீட்டிலலாம் நானும் அவரும் நைட்டு 11:30 மணி, மனுஷன் டயர்டாகாமல் தான் உட்காந்துருக்கார். பேசிகிட்டே இருக்கார். சண்டை நடக்குது நடக்குது நடக்குது, நேரம் போனாலும். சகோதரன், இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. விட மாட்டேன். என்ன சகோதரன் இல்லையா? அப்போ பாருங்க, எனக்கு என்ன, நான் ஒரு டிவியில் IPL பார்த்தேனா, 2 6 பார்த்தேனா? இல்லை சகோதரன். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சத்தமா. அப்போ இந்த 3 காரியம். இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் வந்து, உன் சந்ததிக்குள்ளே தான் இந்த தெருவே ஆசீர்வதிக்கப்பட போகுது, இந்த சந்ததிக்குள்ளே தான் உங்கள் பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட போகுது, உன் சந்ததிக்குள்ளே தான் இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட போகுது, இந்த சந்ததிக்குள்ளே தான் இந்த சபையே ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்கள் விசுவாசிங்கன்னா கை தட்டியிருப்பீங்க.
இப்போ ஆண்டவர் நமக்கு கேடகமோ மகா பெரிய. அதனால தான் நான் இந்த உலகத்தில் இருக்க பலன் மேலெல்லாம் பெருசாக நம்புறதில்ல. நமக்கு பின்னாடி ஓபேத்தையும், ஓபேத்துக்கு பின்னாடி ஈசாயையும், ஈசாக்குக்கு பின்னாடி தாவீதையும் வச்சிருக்கிற ஒரு ஆண்டவராக்கு நம்முடைய ஆண்டவர். அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப உயர்ந்தவர். அதனால தான் நாங்கள் ஏதோ வாங்கிட்டோம், அதனால இது இல்ல பலன். அவர் நமக்கு இருக்கிறார் மகா பெரிய பலன். நீங்க தான் எங்களுக்கு பலன், நீங்க தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த், நீங்க தான் எங்களுக்கு கேடகம். எங்களுக்கு இது பலன் அல்ல. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், எங்களுக்கு நீங்க தான் பலன். அதனால இவைகளுக்கு பின்பு இந்த 3 காரியத்தையும் மைண்டில் வச்சுக்கிறங்க. எப்பெல்லாம் உலகம் தர்ற பணத்துக்கோ உலகம் தர்ற சொத்துக்கோ அடிபட்டுட்டு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் நிற்கிறவனுக்கு கர்த்தர் வர மாட்டார். வச்சுக்கன்ற நான் சொல்கிறேன் வேணுமா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் சொல்கிறேன் வேண்டாங்கிறேன். நம்ம எல்லாத்தையும் தள்ளுவோம், எதுவும் வேண்டாம். ஏங்க வானமும் பூமி அவருடையது. இங்கிட்டு பார்த்தாலும் இருக்குது, இங்கிட்டு பார்த்தாலும் இருக்குது, எங்கிட்டு பார்த்தாலும் நிலமாக தான் இருக்குது. ராமநாதபுரத்தில் எங்கே பார்த்தாலும் ஏக்கர் கணக்கில் கிடக்கு. ராமநாதபுரத்தில் நம்ம நடக்கிற இடம்லாம் கர்த்தர் நமக்காக வச்சிருக்காரு. அதனால எல்லாரும் எழும்பி நின்று சொல்லுங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும்